குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடியது அரேஸ் இன் ஜாவா. ஸோ அரேஸ்னால் என்ன? அரேஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன் டைமென்ஷன் அரே அண்ட் மல்டி டைமென்ஷன் அரே. ஸோ அது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அரே அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம அரே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம் எழுதும் போது என்ன செய்வோம், அதாவது இன்டீஜர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், நேமு, கேரக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் இது இருக்கும், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் அரேஸில் மட்டும் இப்போ சப்போஸ் ஒரு 10 நேம் இருக்குது, ஒரு 10 நம்பர் இன்டீஜர் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அரேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அரேஸில் சேம் டைப் ஆஃப் வேரியபிள்ஸை ஒன்றா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 50 நேம் வேணும், நான் வந்து என்னால் தனித்தனியாக வந்து டிக்ளேர் பண்ணி என்ட்ரு பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரியான கான்செப்டுக்கு நம்ம இதில் அரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரேஸ் என்ன செய்ய போகுது, array is used to store a collection of variables of same type. அதாவது பேர் அப்படின்னா எல்லாமே வந்து கேரக்டரில் தான், ஒரே மாதிரியான ஒரே வகையான ஒரே டைப்பான வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம அரேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். By declaring an array, memory space is allocated for values of a particular type. அதாவது நம்ம அரேஸில் நான் வந்து நேமு, கேரக்டர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நான் வந்து ஒரு 50 நேம் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், சைஸை மென்ஷன் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அரேஸில் என்ன செய்யும், மெமரியில் போய் ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிரும். அதாவது 50 ஸ்பேஸ் வந்து நம்ம பேர் கொடுக்க போகிறோமோ, நேம் கொடுக்க போகிறோமா, இல்லாட்டி ஏதாவது இன்டீஜர் வேல்யூ கொடுக்க போகிறோமோ, என்ன டைப்னாலும் இருக்கலாம். ஸோ மெமரி ஸ்பேஸ் வந்து போய் அலோகேட் ஆயிரும். Next வந்து array in Java is index based. The first element of array is stored at the 0 index and index must be a non-negative integer. அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ இதில் ஒரு 10 பாக்ஸ் இருக்கு, 10 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, நம்ம வந்து இதில் 10 ஒரு நேமாக இருக்கட்டும் நம்பராக இருக்கட்டும் ஏதோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு சிஸ்டமில் எப்படி வந்து இண்டெக்ஸ் வேல்யூ போடும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 0ன்னு தான் சொல்லி போடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் 0, 1, 2, 3, 4, 5, 6 so on. ஸோ அப்போ 10 பாக்ஸஸ் இருக்குது. நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எப்போவுமே 0 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 பாக்ஸஸ் அப்படின்னா 0 to 9. இது என்னது அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு அலோகேட் ஆகிருக்கு. சப்போஸ் இப்போ வந்து எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் 8 அப்படின்னா அந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ இதோட அரே லென்த் என்ன, 10 தான். ஏன்னா 10 பாக்ஸஸ் தான் இருக்குது. இண்டெக்ஸ் மட்டும் எப்போவுமே அரேஸில் இந்த மாதிரி 0 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். Code optimization. It makes the code optimized. We can retrieve or sort the data efficiently. அதாவது கோடு வந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய வந்து நான் நிறைய நம்பர்ஸ் எழுதுகிறேன், இல்லாட்டி நேமை வந்து நான் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அரேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து அதுக்குண்டான மெத்தட் நிறைய இருக்குது. ஸோ சார்ட் பண்ணலாம், அதாவது 2 பேரை ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோடு வந்து ஆப்டிமைஸ்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ். we can get any data located at index position. அதாவது ரேண்டமாக இப்போ டேட்டாஸ் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து கரெக்டாக எனக்கு 12th பொசிஷனில் உள்ள டேட்டா என்ன அப்படின்னா நம்ம இதில் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரேண்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா we can store only the fixed size of elements in array. It does not grow its size at runtime. இப்போ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 நேம்ஸ் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா இப்போ அவுட்புட்க்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம், நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், எனக்கு 50 வந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம், 50 நேம்ஸ் மட்டும்தான் அரேஸில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா 50 பேர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 10 பேர் வந்து அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரோ ஆகாது. ஸோ மறுபடியும் நம்ம கோடிங்கில் போய் அரேயோட சைஸை மாற்ற தான் செய்யணுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது, சைஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது 50 சைஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா நம்மளால் 50 மட்டும்தான் ஏற்ற முடியுமே தவிர அதை விட அதிகமாக நம்ம ஏற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் அரேஸ்.
டைப்ஸ் ஆஃப் அரே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொன்று மல்டி டைமென்ஷனல் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஸோ டயக்ராமில் ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல டெக்ஸ் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடியது. மல்டி டைமென்ஷனல், டூ டைமென்ஷனல் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். அதாவது மேட்ரிக்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நம்ம மல்டி டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ரோஸ் அண்டு காலம்ஸ். அப்போ இதுக்கு எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். டூ டைமென்ஷன் அப்படின்னா டூ சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். டூ சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் ஃபார் ரோஸ் அண்ட் செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஃபார் காலம்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த டூ டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து எப்படி வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிக்டோரியல் டயக்ராம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அரே நேம் கொடுக்கணும். ஒரு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. அரே நேம் நம்ம இஷ்டம் தான் வச்சுக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்டில் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், 10 15 20 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுல் அரே இதை வந்து அரேயோட லென்த் அப்படின்பாங்க. அரே இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0 1 2 3 4 5 6. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 0 அண்ட் நம்மளோட லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 6. நெக்ஸ்ட் இதில் வந்து உள்ள வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், 10 14 60 இது எல்லாமே வேல்யூஸ். கீழே இருக்கிறது அரேயோட இண்டெக்ஸ். ஸோ இதில் 3 இது சொல்லியிருப்பாங்க. அரேயோட லென்த் என்ன அப்படின்னா 7. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 6. நெக்ஸ்ட் வந்து டிக்ளேரிங் அரே. அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம். டு யூஸ் அன் அரே இன் யர் ப்ரோக்ராம் you must declare a variable to reference to array and you must specify the type of the array. அதாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்ன டைப் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது கேரக்டர் மாதிரியா இல்லை இன்டீஜரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சின்டாக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா டைப் ஒரு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து அரே நேம் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, இன்டீஜர் ஏ சப்ஸ்கிரிப்ட். இன்டீஜர் அப்படிங்கிறத டேட்டா டைப், ஏ அப்படிங்கிறது அரேயோட நேம், சப்ஸ்கிரிப்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேஷனுக்காக. ஸோ நியூன்னு கொடுத்தக்கப்புறம் தான் இதுக்குரிய மெமரி வந்து அலோகேட் ஆக போகுது. நியூ கொடுத்து இன்டீஜர் ப்ராக்கெட்டில் 12ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ 12 அப்படின்னு கொடுத்தோன்னு கரெக்டாக இதில் 12 அதுக்குண்டான ஸ்பேஸ் வர உங்களுக்கு அலோகேட் ஆயிரும். ஸோ இதில் இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். நம்மளோட அரேயோட நேம் என்னது ஏ. ஸோ ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4 ஸோ ஆன் டில் ஏ ஆஃப் 11 வரை இது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அரே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 12 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 0லேருந்து 11 வரை வந்தால் மட்டும்தான் நமக்கு 12 மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆக போகுது. ஸோ அதை தான் சப்ஸ்கிரிப்டில், அதாவது வி ஆர் மென்ஷனிங் த சைஸ் ஆஃப் அன் அரே. சைஸை வந்து கண்டிப்பாக சொல்லணும். இவ்வளோ சைஸில் தான் நான் வந்து அரே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் ஏ ஆஃப் 5. அப்போ ஏ ஆஃப் 5 அப்படிங்கிறது இண்டெக்ஸோட வேல்யூ. அப்போ ஏ ஆஃப் 5 அப்படிங்கிற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6. அதுதான் அவுட்புட்டில் 6ன்னு இருக்கு. கிரியேட் அன் அரே. அகெயின் திரும்ப இன்னொரு வெல் செட் எக்ஸாம்பிள்லாம் எப்படி வந்து நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் அன் அரே பை யூஸிங் நியூ ஆப்ரேட்டர். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் டேட்டா டைப் கொடுத்து சப்ஸ்கிரிப்ட் அரே நியூ டேட்டா டைப். ஒன்று இந்த மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்னொரு சின்டாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம டேட்டா டைப் நம்பர் ஆஃப் வேல்யூஸை கீ வேல்யூஸ் வர நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது இன்டீஜர் அப்படிங்கிறது என்ன ஸ்பெசிஃபை ஆக போகுது, இதுதான் வந்து என்ன அரே கொடுக்குறோமோ அதனுடைய டைப், அதனுடைய டேட்டா டைப். நம்ம அப்படிங்கிறது நேம் ஆஃப் த அரே. நியூ அப்படிங்கிறது என்னது, வி ஆர் கிரியேட்டிங் அ நியூ அரே ஆப்ஜெக்ட். ஸோ நியூ மூலமாக தான் உள்ளே வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் ஆஃப் 6 அப்படிங்கிறது நம்ம சைஸை மென்ஷன் பண்ணக்கூடியது. அரே நேம் வச்சு தான் சப்ஸ்கிரிப்டில் கீழே இந்த மாதிரி தான் நம் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு வெல் செட் எக்ஸாம்பிள் மெமரியில் இந்த மாதிரி தான் அலோகேட் ஆகும் அரே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன்டீஜர் எக்ஸ் ஆஃப். ஸோ இதில் இன்டீஜர் நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எக்ஸ் அப்படிங்கிறது அரேயோட நேம். நியூ இன்ட் ஆஃப், அதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படியே கம்மா கொடுத்து நம்ம ப்ரேசஸில் கொடுக்கலாம். ஸோ வேல்யூஸ் என்னது 34 21 266 569.
ஸோ நம்ம இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்கறது அரேயோட வேல்யூஸ். அடுத்து என்னது இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 4. அப்போ 5 வேல்யூஸ் தான் கொடுக்க போகிறோம், 0 1 2 3 4. அதுக்கப்புறம் இதில் மெமரியில் அட்ரஸில் தான் ஸ்டோர் எல்லா வேல்யூஸுமே, என்ன வேல்யூஸ்லாம் கொடுக்குறோமோ நம்ம கண்ணுக்கு தான் இது 34 21 அப்படிங்கிறத தெரியும். ஆனால் உள்ள சிஸ்டமில் அதுக்கு உரிய அட்ரஸில் லாங்குவேஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுதான் மெமரி அட்ரஸில். கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனில் இந்த மாதிரி அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகும். 1000 1004 1008 1012. அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா பிட் வைஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. 1000 எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னது, 4 பிட் டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ மெமரியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ப்ராசஸிங் அண்ட் அரேனா ஏதாவது ஒரு லூப்பில் நம்ம போட்டுக்கலாம். ஃபார் லூப்பாக இருக்கட்டும், ஃபார் ஈச் லூப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லூப்பில் போட்டு நம்ம அரே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அரே கிரியேட் பண்ணுறோம். இன்டீஜர் ஏஜ்னு சொல்லி அரேயோட பேர் வைக்க போகிறோம். 3 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம அரே இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபாரில் இன்டீஜர் i is equal to 0. முன்னாடி ஐ எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல. உள்ள ஃபார் லூப்பில் தான் ஃபஸ்ட் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக்கிங், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இங்கே வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க, i is less than age டாட் லென்த் அப்படிங்கிறது அரையோட லென்த்தை வந்து கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஐயோட வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்குது அப்படின்னா அரையோட லென்த் வந்து 3. ஸோ 3 வந்து கரெக்டாக இருக்கா, லெஸராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் i ++. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணது, ஏஜ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண போதும். ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0 is less than 3, எஸ். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் ஐ அப்படின்னா ஏஜ் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ 12 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ வந்து 1 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 is less than 3 கேட்குது. நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து a of 1 அப்படிங்கிறது 4. ஸோ பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அரே.